எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து 32லிருந்து 33 வருஷங்கள் வந்து ஆகப்போகுது. இந்த 33 வருஷத்தில் தளபதி விஜய் அவர்களை அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் கூட நடித்த சக நடிகர்கள் அவங்களாம் வந்து விஜய் அவர்கள் மேலே, சில நடிகர்கள் நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் மேலே பயங்கர வன்மத்தோடு இருக்காங்க. விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. எந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன எம்ஜிஆரா, நீங்கள் உங்களுக்கு கூட்டம் கூடிச்சுன்னா நீங்கள் எம்ஜிஆர் ஆயிடுவீங்களா அப்படின்லாம் சில பேர், சில நடிகர்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளாக இருக்கட்டும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அமைச்சர்கள் எல்லாருமே சரி, இவங்க தான் வந்து தளபதி விஜயோட அரசியல் வருகையை பார்த்து பொறாமப்பட்டு வைத்தறிச்சலை வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தா, இவர் கூட நடித்த சக நடிகர்களில் சில பேர் வந்து விஜய் அவர்கள் மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்களேன். அவங்களுக்கு எல்லாமே, ஏங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு சகாப்தம், சரிங்களா, மனித பிறவியாக பிறந்து கடவுளாக மாறினவர் ஒரு மனுஷன். அவர் எம்ஜிஆரை யாரு கூட ஒப்பிட்டு வந்து பேச முடியாது. மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து மக்கள் தலைவராக வந்து இருந்தவர். அதனால் எம்ஜிஆர் கூட யாரை கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மக்களுக்கு வந்து அவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு இல்லையா, எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இவங்கள மாதிரி நிச்சயமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வர முடியாது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் கொடுத்த நல்லாட்சியை, எம்ஜிஆர் கொடுத்த மக்களாட்சியை, எம்ஜிஆர் கொடுத்த மக்களுக்கான ஆட்சியை தளபதி விஜய் அவர்களால் நிச்சயமாக வந்து செய்ய முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டால், மக்கள் மீது அக்கறையுள்ள, மக்கள் மீது பேரன்பு உள்ள, மக்களின் பேராதரவுள்ள ஒரு தலைவனால் மட்டும்தான் மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களையும் அந்த திட்டங்களுக்கு ஏற்ற அந்த நிதிகளையும் ஒதுக்கி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். இப்போ இருக்கிற தலைவர் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், திட்டங்களை அறிவிக்கிறாங்க. திட்டங்களை அறிவிச்சாங்கன்னா அதுக்குண்டான நிதியை ஒதுக்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். மக்களே நல்லா கவனிச்சுங்க. நான் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, தேர்தல் நெருங்க ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னா, சினிமாக்காரங்களை வச்சு விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, நீங்கள் தெளிவாக இருங்க. 2026 நிச்சயம்